இந்த வீடு தான்டா. நீ இங்கே நில்றா அதிர்ஷ்ட ராஜா. டேய், இவனை யாரும் பாத்துறாம நீ பாத்துக்கடா. என்ன இங்கே நில்லு, இந்த வார. என்ன விஷயம்? சமையல் ஆர்டர் எடுக்கணும். வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் வர சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாமே எங்கள் சின்ன மாமா தான். இப்போ அவர் வந்துருவாரு, நீங்கள் அவர்கிட்டயே பேசிக்குங்க. வாயா, உங்க சின்ன மாமே வரட்டும், உங்கள்கிட்ட நிற்போம். ஆர்டர் கிடச்சிடும்டா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு, எப்படியும் வாங்கிடலாம். ஆத்தாடி, டேய் பொழப்பு தேடி வந்திருக்கோம்டா, மண்ணலி போட்டுடா உன் கால்ல. கர்ணா, எப்படியாவது இந்த ஆர்டரை வாங்கிடுடா, எனக்கும் வாழ்க்கை கிடைச்சிரும்டா. மாமா, சமையல் ஆர்டர் கேட்டு யாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் அது? எங்கே இருக்காங்க? யாருன்னு தெரில, சந்தில் நிற்கிறாங்க. சின்ன மாமன் சொன்னாங்க, உரல் மாதிரி வந்திருக்க. வாடா. ஊருக்குள்ள ஒருத்தை விடாமத்தான் சண்டை போட்டு வச்சிருக்கீங்களா? சல்லிப்பேலோடதான் நான் சவாசம் வச்சிருக்கேன் முருக்கு. ஏய் தம்பி, சௌக்கியமா? உனக்கு நான் ஏன் வேறு யாரையா செய்ய போகிறேன்? ஆர்டர் தானே, எடுத்துக்க, நல்லா பண்ணு. ஐ லவ் யூ. எங்கடா? என்னமோ சொன்னாங்கடா. என்ன சொல்லியிருப்பா? ஃப்ராக்கு பார்க்காம வேலையை பண்ணிருப்பா. ஓடா. ஏப்பா கர்ணா, மிஞ்சி போன காரினா என்னப்பா பண்றது? நாங்க சொல்லுவோம். சரிப்பா, சரிப்பா. மனசுல என்னதானே நினைச்சிட்டு தெரியும்? 200 ரூபா செலவு பண்ணிட்டு 2000 ரூபாய்க்கு கட் அவுட் வச்சிருக்கேன். ஆனம் கட்டவே. வாடா. ஏசுநாதர் மாதிரியே நிக்கிறேன். நம்ம போகும்போது இவன் மட்டும்தான்டா இருந்தான். யாரா எடுத்துருப்பா? எவனோ ஒளிஞ்சிருந்து வேலை பார்க்கறான்டா. ஊர் விரலுக்குள்ள வச்சிருக்க போறான்டா. காந்தி சிலைட்டு வச்சிருக்கானு முக்கியமா பார்க்கணும். போடு. நல்ல வேலை நான் உங்களோட வரல, இல்லை என்னையும் கேவலப்படுத்திருப்பான். என்ன தலைவர் படத்துக்கு முன்னாடி கலாட்டா? ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி, அப்ப அதை என்ன சொன்ன? திருப்பி சொன்னா மட்டும் மாதிரி உனக்கு செட்டில் ஆகிற ஐடியா இல்லையா? அண்ணனு குர்ரா. கர்ணா, ஏதோ என் வாழ்க்கையை கெடுக்க வந்தீன்னு நினைச்சேன்டா. ஆனா இப்பத்தாண்டா புரியுது, நட்பு கெடுக்காது குடுக்கும்னு. ஓப்போ, ரொம்ப பேசாத, டீயை போடு. கர்ணன் போட்டா வச்சு தர சாமி கும்பிடு. என்னடா சொன்னியா?
சந்திரா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வண்டியில் எடுத்து வச்சுக்கோ. வீட்டுக்கு பின்னாடி வெயிட் பண்ணு, யாருக்கும் தெரிய வேணாம். ஆ சூப்பர் மாமா. என்னடி? அப்ப நாளைக்கு எங்க அப்பா அதாவது பிரச்சனை பண்ணா என்னையும் தூக்கிட்டு போயிருவியாவா? இங்க பாரு, உனக்கு அவ்வளோ கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன். சிக்னல் காட்டினா போதும், சிட்டா மறந்து வந்துடுவேன். லூசு, அவங்க பிரச்சனை வேற, நம்ம பிரச்சனை அப்படி இல்லை. உங்க அப்பாட்ட ஒரு நேர்மை இருக்கு. அவர் கேட்கறத நான் கொடுத்துட்டா, நான் கேட்கறத அவர் கொடுத்துட போறாரு. வச்சா அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? எப்படியும் வரதுக்கு 2-3 நாள் ஆகும்ல. ஆமா. அப்போ அது வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போ. ஆமாடி, அதை மறந்துட்டேன். உங்கள் அப்பா 2 ரூபா கேட்டாலே 20 தடவை யோசிப்பார். இந்தா 50 ரூபாயை வச்சுக்கோ. பக்கோடா, காராச்சேவன், கேஸ் ஐட்டமாக வாங்கி தின்ன கொன்னே போடுவேன். நான் இதை கேட்கல. வேற என்ன கேட்ட? என்னடி? எதுக்கு? யாரும் இல்ல, ஆமாமா. இருடி. வெடிஞ்சிரும். ஆய், மாப்ள, இங்க இருக்க மாப்ள. மாமா வாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாரி மாமா, பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எதுக்கு? சேர்த்து வச்சிருந்தேன். அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காவது யூஸ் ஆகட்டும். நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. இதை வச்சு டீசலாவது போட. நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏய், ஒன்றா வரான், கலந்துக்கோ. பண்ணிட்டாங்களா? ஏய், என்ன ஆர்டர் செஞ்சு போகிற, வேகமா போ. அவனுக்கு தான் தெரியும்ல. ஆனால் அது நமக்கு தெரியாத மாதிரி கட்டிக்கணும், புரியுதா? புரியுது புரியுது. ஓடு ஓடு. ஹாய் ஹாய். எவ்வளோ நேரம்டா தனியாகவே நிற்கிறது? வந்துட்டு இருக்கோம்லடா. என்னடா? எப்போ ஏதாவது பார்த்த? இல்லையே. நீ பார்த்தாலும் பார்க்கல தானடா சொல்லுவ. ஃபோனில் யாரா? அம்மா. நீ இங்கே வந்தது அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி தொலைக்க வேண்டியதானடா. பிரபா கூப்பிட்டாங்க. ஏப்பா, இப்போ நம்ம எந்த ஊர் போயிட்டுருக்கோம்? நாமக்கல். என்ன கல்ல? நாமக்கல். ஊர் பேரே சரியில்லையடா. ஆமாம், 2 மணி நேரம் திரும்பி வந்துடலாம்ல? வரலாம், வராமலும் போகலாம். டே கண்ணா, லிஃப்ட் கேக்குதுடா. அதுக்கு என்ன செய்யணுன்ற? பாவுண்டா, அப்படியே போற வழில இறக்கி விட்டு போலாம்டா. கர்ணா, நம்ம போலாமா? என்ன நோலாமா? ஓ மஜாத்தால போயிட்டு இருக்கு. ஏய், நிறுத்துறா வண்டியா. கத்தாதடா, நிறுத்துற. கோச்சுக்காதீங்க பாஸ். யாராச்சும் உதவின்னு கேட்டாயனா நாங்கெல்லாம் ஓடி ஓடி சேருவீங்க, பார்த்துக்குங்க. அப்படியே லிஃப்ட்ல நினச்சி நிப்பாட்றா. யசுஷ்மி, பின்னாடி வாங்க. வண்டியில வரவா இல்ல? ஏறுங்க, உங்களுக்காக சண்டை போட்டு வண்டிய ஏறா வண்டியா. நல்ல கீரை கீரை மாத்தி அப்பப்போ பிரேக் அடிச்சு ஓட்டுறா. நல்லா போய்கிட்டு இருக்கா. எங்களுக்கு தெரியும். ஓ பல்ப் ஆஃப் பண்ணு.
நீங்கள் வேணா பின்னாடி உட்காந்து வரலாமே. பிரியா ஏய் இப்போ நீ என்கிட்ட வாங்க போற. ஏய் வண்டி ஏதாவது கடையை பார்த்து நிப்பாட்டு. சரிடா. ஏய் பாண்டி சைட் டிஷ் ஏதாவது வாங்குற. இறங்குங்க பஸ்ஸு. அட வேமா இறங்குங்க. இறங்கிட்டு தானே இருக்கேன். 4 முறுக்கு. அங்கே ஒரு டீயை கீயை வாங்கி கொடுத்துட்டு வரேன். போ. ஹலோ எஸ்எஸ் மீ, உங்களுக்கு என்ன டீ செலவா? சூடா? என்னடா ராவா சாத்திட்டாடா. எங்கடா காணா? காணமா? அண்ணே என்கிட்ட தான் ஆள் வச்சானே. இல்லைப்பா. இல்லையா? ஐயோ எங்கே போய் தேடுவேன் இந்த இருட்டுக்குள்ள. பகாலியை கட்டிக்க போட்டு ஓடிட்டாடா. ஏன் பதற? பாதியில் வந்தவ பாதியிலே போயிட்டா. ஆ. எல்லாரும் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்குடா. இருக்கிறதே நம்ம 4 பேர் தான். அதுக்குள்ளேயும் ஒன்றை யார் பார்த்தா? சும்மாவே இருக்க மாட்டியா? அவன் ஒரு ஆளு, மண்டையும் அவனும். ஏய் சொல்கிறா, உன் ஃபோனுக்காண்டி தான் வெயிட்டிங்க. அவன் இந்த ஊரில் தான் இருக்கானா? சரி சரி, நான் அவனை போய் பார்க்குறேன்டா. யாரா? நம்ம மாரியப்பன்டா, புரோட்டா கடை இந்த ஊரில் தான் வச்சுருக்கானா? பாஸ் சரியான ஆள்ரா. பாஸ் உங்க கல்யாணம் நடந்துருச்சு. அவன் ஒத்த ஆளு 10 பேத்துக்கு சமம். பிச்சு எரிஞ்சிருவான்ல. டேய், யார் வீட்டு பொண்ணை தூக்கணும்னு வந்திருக்கே தெரியுமா? பழனிவேல் ராமன் பொண்ணு. சத்தமா சொல்லாடா. அந்த ஆளு வீட்டுக்குள்ள சும்மாவே போக முடியாது. இதுல பொண்ணை வேற போய் தூக்கணுமா? ஏன்டா ஆப்ப தேடி தேடி போய் உட்கார்றிய? இவங்க அம்மா ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. எக்ஸ்எம்பி, கன்னியாகுமரி தொகுதி. வணக்கம் சார். இது வேறையா? பேசாம அந்த அம்மாட்ட சொல்லி பேசலாம்ல. அங்கெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்ல. நம்மள ஒரு 100 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. எது நம்மளையா? அம்மா நான் எப்படா உங்களோட சேர்ந்தேன்? இந்த சென்டையில இனிமே நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உனக்கும் பங்கு இருக்கு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சாப்பிட்றா. ஊர்ல இருந்தா உருப்பிட மாட்டேன்னே 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன். தேடி வந்துட்டீங்களாடா. சும்மா வென்ற மாதிரி பேசக்கூடாது. உன்னால் உதவி செய்ய முடியுமா முடியாதா? ஒரு ஹோட்டல் ஓனர் நீ 4 பெரிய மனுஷன். நான் சொன்னனா? ஹோட்டல் ஓனர் நான் சொன்னனாடா? அப்புறம் ஏன்டா? டேய் போடா. டேய் போடா. டேய் போடா. டேய் அங்கே யாரா இருக்க போ சொல்கிற? நீ தானே போகணும். போடா, அந்த பொண்ணை தூக்கிட்டு வா. என்னைய வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா.
போடா. ஏய், யாரா நீ? என் பேர் தண்டபாணி. எந்த ஊர்ரா? கிடாரிப்பட்டி. மாமா திருடுங்க மாமா. எதுக்கு வந்த? கலாங்க வந்தேன். இது வரைக்கும் எவ்வளோ திருடி இருப்ப? ஐயோ, நான் அவ்வளோ பெரிய கலாம்லாம் கிடையாதுங்க. ஏதோ வயிற்று பழப்புக்கு அப்பப்போ சின்ன சின்ன செலவார்த்தனை பண்ணி தரேன். சத்தியமா இப்போ கூட கிணத்து மேட்டில் இருக்க வாலிய கலாம்லாம் தாங்க வந்தேன். அடி வேமா விழுந்துச்சு இருக்க. ஒரு 50-100 கொடுத்தீங்கன்னா வைத்தியம் பாட்டு ஊர் பேசாது. மாமா லோலாங்க மாமா. வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம கிண்டல் வர பண்றியா? ஏய் விடு, ஏதோ பைத்தியக்காரப்ப. மாமா கரெக்டுங்க மாமா. உன்னை இனிமே நான் பார்க்கவே கூடாது. எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது. நாம தான் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோம். முறைப்படி நாமளே போய் தட்டோட என்னம்னு வச்சுக்கவேன், பொண்ணை கொடுத்துருவாருடா. கொடுப்பான்டா, கொடுப்பேன். நீங்க என்ன இங்க எதுக்கு வந்திருக்கீன்னு தெரிஞ்சா நல்லா கொடுப்பேன். நீ தான் வல்லையில அப்புறம் ஏன் பேசுற? வராமலே எனக்கு வாந்தி வகுத்தாலேன்னு ஆயிப்போச்சு. இதுல வேற நீ சிக்கிக்கிட்டு எனக்கு உசுரே போயிருச்சு. என் மேல அவ்வளோ பாசமானே? நோனி பாசம். போற போக்குல என்னையும் போட்டு விட்டுருன்னு பயந்து கிடக்குறேன்டா. அப்படியெல்லாம் செய்வேன் நானே. அதுதானே பார்த்தேன். நீ ஏன் சிக்குவ? என்னது? நான் எதுக்குடா சிக்கிறேன்? நான் எதுக்கு சிக்கிறேன்? டேய், முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. டேய், நீ யாரா? உன்னாலதான் இவ்வளவு எம்சி. நீ கிளம்புடா. ஏய் கர்ண பிரபு, வேணாப்பா, விளையாட்டா வினைய இழுக்கிறியப்பா. வேற வழி இல்லை, நம்பிட்டான், வந்துட்டோம். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்டா. புடிங்கடா, நல்லா புடிங்க. ஆனா எதுக்கு என்னைய கூப்பிடக்கூடாது?